வணக்கம். அதிமுக, பாஜக கூட்டணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதிமுக தொண்டர்கள் யாருமே ஏத்துக்கல. நிர்வாகிகள் பெருசா யாருமே அத விரும்பவே இல்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பலவிதமான ஒரு நிர்பந்தத்தில போய் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறனால இருக்கு. இப்போ கூட்டணி அமைச்சாச்சு. தொகுதி உடன்படிக்கை அது ஏற்படணும். கண்டிப்பா அது ஏற்படுறதுக்குள்ள பெரிய பெரிய பஞ்சாயத்துலாம் வரும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ நெல்லையிலேருந்து மாவட்ட செயலாளர் என்ன செஞ்சிருக்காரு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடிதத்தை போட்டு விட்டுருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நெல்லை, பாளையங்கோட்டை இந்த தொகுதிகளை பாஜகவுக்கு எந்த சூழ்நிலையிலையும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இங்கே அதிமுகவோட தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறோம். இந்த தொகுதிகளை பாஜக கொடுத்தீங்கன்னா இனிமே வர காலகட்டங்களில் எந்த காலகட்டத்திலையும் அதிமுக அங்கே வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் மாவட்டங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப இழந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலையாவது கொஞ்சம் அங்கங்கே ஜெயித்தாங்க. காரணம் ஓபிஎஸ்ஸாவது அங்கிட்டு இருந்தார். இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தை வெளியே தள்ளி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நெல்லை. அவர் நயினா நாகேந்திரன் அந்த நெல்லையில் நின்று தான் ஜெயித்தவர். இப்போ மாநில தலைவராக இருக்கிறார். அவர் தொகுதியை நீங்கள் அவருக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பாஜக அதிமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி பேசுகிறது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடிதம் போடுறது, இதெல்லாம் என்ன இது? அதிமுக தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்க? பாளையங்கோட்டையும் கொடுக்காதீங்க, நெல்லையும் கொடுக்காதீங்க அப்படின்னா, பாஜக எங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தொகுதியோ அந்த தொகுதியை நீங்கள் பாஜகவுக்கு கொடுக்காதீங்க, அதிமுகவுக்கு கொடுங்க. அதிமுக கொடுத்தீங்கன்னா தான் அங்கே கட்சி வளரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போவே நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தொகுதியில் ஒரு 2வது இடம் கூட வரல. அது நெல்லை, பாளையங்கோட்டையில 2வது இடத்துக்கு கூட அதிமுக வரல அப்படிங்கும்போது தான் உண்மையான காரணம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்படி திடீர்னு ஒரு மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் ஒரு கடிதத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? என்னையா செய்கிறது? இன்னும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கூட்டணிக்கு வர்றதுக்கெல்லாம் நிறைய கட்சிகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போவே தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை. அதிமுக, பாஜக தான் இருக்குது இப்போது. ஆனால் இந்த 2 கட்சிக்குள்ளேயும் தொகுதி பங்கிட்டு இருக்குது. ஒரு வேளை இப்போ பாமக வருது, தேமுதிக வருது, இப்படி நிறைய கூட்டணி கட்சிகள் வந்தால் தொகுதியில் எப்படி பிரித்து கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தில் இருக்கார். ஏன் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏகப்பட்ட பஞ்சாயத்து அவர் பின்னாடி இருக்குது. அந்த பஞ்சாயத்தெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சார். அவர் கூடயே அதிமுகவில் பயணம் பண்ணவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனாங்க சசிகலா. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் டிடிவி தினகரன். அப்புறமா அவர் ஆட்சியை 4.5 வருஷம் தொடர்ந்து நடத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் ஓபிஎஸ். இந்த 3 பங்காளிகளே வேணாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஆனால் அதே பாஜகவோட இனிமேல் கூட்டணியே வைக்க மாட்டோம், 2031 வரைக்கும் நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு. இவருக்கு லிஃப்ட் கொடுத்து இவரை கொஞ்சம் முன்னேற்றி விட்டுட்டு போன சசிகலாவை கட்சியில் சேர்க்க மாட்டேங்கிறாரு. டிடிவி தினகரனை சேர்க்க முடியாதுங்கிறாரு. சுத்தமாக ஓபிஎஸை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாஜகவோட மட்டும் ஏன் கூட்டணி வச்சிங்க? பாஜகவும் வேணான்னு தானே சொன்னீங்க. எப்படி சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரனை வேணான்னு சொல்கிறீங்களோ அதே போல் பாஜகவையும் வேணான்னு தானே சொன்னீங்க. இன்றைக்கி பாஜகவோட கை குலுக்கிட்டீங்களே, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா உங்களுடைய சுயநலத்தினால நீங்கள் எங்கேயுமே சம்பாரித்த காசு எல்லாமே பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கேஸு, கோர்ட்டு, சிறை அப்படின்னு சொல்லி நம்மளை அலைய விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே எடப்பாடி பழனிசாமி இருந்துக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்க யார்கிட்டையுமே அவர் பெருசாக ஆலோசனை பண்ணலை. முன்னாள் நீதிபதி ஒருத்தர் அவர் என்ன செஞ்சார், எடப்பாடி பழனிசாமிகிட்ட டைரெக்டாக பேசிங்க பார், நீ டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்து பேசிட்டு வந்தேன்னா உனக்கு நல்லது, இல்லை அப்படின்னா உன் சம்பந்தி, உன் பையன், நீ எல்லாமே கண்டிப்பாக சிறைக்கு போயிடுவீங்க, ரைடு அது இதுன்னு போட்டு உள்ளே தள்ளி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அப்போயும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, சிறைக்கு போனால் என்னுடைய மவுசு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் நீ அப்படி நினைக்கிற, கட்சியே உன்னை கையை விட்டு போயிடும். நீ எப்படி சசிகலாட்டேருந்து பிடுங்கினியோ அதே போல் ஓன்ட்டேருந்து செங்கோட்டையன்ட்ட கட்சியை பிடுங்கி கொடுத்துருவாங்க பாஜகவை பற்றி உனக்கு தெரியாது, பிடுங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ திரும்பி வந்தேன்னா சசிகலாவை நீ எப்படி என்ன கதிக்கு கொண்டு போனியோ அதே கதிக்கு உனக்கு ஏற்பட்டு போயிடும். பாஜக என்ன நினைக்குதோ அதை சாதிச்சிருவாங்க. நீ ஒழுங்காக போய் கூட்டணி முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னப்போ டெல்லிக்கு அவசரமாக யார்கிட்டையும் ஆலோசனை பண்ணவே இல்லை. வேலுமணி அவர் சொன்னார், கேபி முனுசாமி அவர் சொன்னார்,
இந்த சைடு சிவி சண்முகம் டெல்லியில் தான் இருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தம்பிதுரையும் டெல்லியில் தான் இருந்தாங்க. எல்லாருமே வர சொல்லிவிட்டு எல்லாத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு முடித்தார். முடித்து என்னத்தை பண்ணார்? அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாரா? பொய் சொன்னார். மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அமித்ஷாவை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 3 கார் மாறி மாறி போனார். மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். கூட்டணி தொடர்பாக எதுக்காக இப்படி பொய்யெல்லாம் சொல்கிறாரு? கட்சி தொண்டர்கள்ட்ட வந்து உண்மையை பேச வேண்டியது தானே, எதுக்காக வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இருந்தது. உண்மையிலேயே வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எப்படி நடத்தணும்? செயற்குழு கூட்டியிருக்கணும், பொதுக்குழு கூட்டியிருக்கணும், மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டியிருக்கணும், எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கணும், ஆலோசனை பண்ணியிருக்கணும். இது மாதிரி நான் பாஜகவோட கூட்டணி வைக்கலான்னு இருக்கேன், உங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம். கேட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும். அப்படி எதிர்ப்பு வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமினால் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இவர் சம்மந்தி உள்ளே போயிடுவார். சம்மந்தி உள்ளே போயிட்டார்னா பையனும் உள்ளே போயிடுவாப்புல. இவருக்கும் வந்து அடுத்த ஆப்பு ரெடியாகி இவரை வந்து எம்எல்ஏ பதவி அதை பறித்து விட்டு அவங்க வந்து தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையை சசிகலாவுக்கு ஏற்படுத்தின மாதிரி ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சம்மந்தி அடிக்கடி இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன், கூவத்தூர்லேருந்து எல்லா எம்எல்ஏ வீட்டுக்கும் 3 கோடி ரூபா கொடுக்க சொன்னீங்க, நான் கொடுத்துட்டேன். ஆனால் அதெல்லாம் இப்போ அமலாக்கத்துறை நோண்டி எடுத்து என்னையே வந்து சிறைக்கு கொண்டு போயிடுவாங்க போல இருக்குது. நீங்கள் தயவு செய்து வந்து இந்த விஷயத்தில் கன்சிடர் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நான் சிறைக்கு போயிடுவேன். சிறைக்கு போனேன் அப்படின்னா என்னை ஒரு அடி அடித்தாங்கன்னா கூட போதும், முடிஞ்சு சொல்லி எல்லா உண்மையும் ஒப்பிச்சு விட்டுருவேன். நீங்கள் மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் யார் யார் உங்கள் பினாமி அப்படின்னு இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டி கொடுத்துருவேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சரண்டர் ஆகிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுச்சு. என்னடா அது இப்படி பேசுகிறாரு, இவர் பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் ஒப்பிச்சுட்டு இவர் பாட்டுக்கு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து முன்னாள் நீதிபதி வேறு நெருக்கடி கொடுத்தாரா, சரி நம்ம போய் எப்படியே போய் பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். வேலையை முடித்தார், வந்தார். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வந்த பிறகு அவர் பொதுக்குழு செயற்குழு கூட்டம், எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் அப்படி இப்படியெல்லாம் சொல்லி அதில் எல்லாம் பேசி பார்த்தாரு. ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சேன் அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கான காரணங்கள் எதுவுமே அவர் பெருசாக சொல்லலை. ஏன் வச்சேன் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து வந்து நீங்கள் கூட்டணியை விமர்சனம் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொன்னார். எம்எல்ஏக்கள் வந்து நிறைய பேர் வந்து இதில் விருப்பமே இல்லை. திரும்பவும் இந்த கூட்டணி ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு இருந்தனால அவங்க இந்த அதிமுகவில் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணுறதை தாண்டி வெளியே போயிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திமுக கூட வலை போட்டு எல்லாத்தையும் திமுக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு சைடு சசிகலா வந்து அதிமுக எம்எல்ஏகளை விலைக்கு வாங்குகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. ஆனால் பாஜகவோட கூட்டணி வச்ச பிறகு அதையும் கன்சிடர் பண்ணலை அவங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அவங்களை எதிர்பார்க்குறத கொடுத்தாரு, மாவட்ட செயலர்கள்லாம் கொடுக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப செயற்குழு உறுப்பினர்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி செஞ்சது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். நம்மள்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணவே இல்லை. ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, அவங்க ஆளுமை திறனோடு இருக்கும்போது கூட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தும்போது கூட ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு இந்த கட்சிகள் வருது அப்படிங்கிறத ஒரு மதிப்பாக சொல்லுவாங்க. அது வந்து கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இந்த கட்சி பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடத்த வருதுப்பா அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவாங்க, தெளிவாகவும் முடிவு பண்ணுவாங்க. யார்கிட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போது எல்லாத்துட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கார். கெஞ்சுறது இல்லாமல் இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து எதுவும் பேசிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கட்சிக்காரங்களை ஒரு கட்டுக்கோப்புகளை வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்சிக்காரனையும் பேசக்கூடாது, இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எதுவுமே நீங்கள் பேசிடாதீங்க, அலட்சியப்படுத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். அவருடைய சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு அமைஞ்சதுக்கு அவர் சொல்கிற காரணம் திமுகவை வீழ்த்தணும், அதுதான் குறிக்கோள். திமுக வீழ்த்தக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். எதுக்காக திமுகவை வீழ்த்தணும்? திமுகவை ஏன் வீழ்த்தணும்? திமுக என்ன பிரச்சனை? எல்லா கட்சிகளுமே ஆளுங்கட்சியாக வரும்போது, இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு இங்கே சீராக இருந்துச்சா? இங்கே கொலை கொள்ளை சம்பவங்கள் எதுவுமே நடக்கலையா? பாலியல் வழக்குகள் எதுவுமே வரலையா? எல்லாமே தான் வந்தது. யார் ஆட்சியில் வந்தாலும் அந்த சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். அது சொந்த பிரச்சனை, சுய பிரச்சனை, அது இப்படிப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு அதை தாண்டி ஆட்சி செய்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஆனால் திமுக வீழ்த்தணும், திமுக வீட்டுக்கு அனுப்பணும், திமுக வீட்டுக்கு அனுப்பி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கணும், இதோட தான். திமுக வீழ்த்தக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைவோம், திமுக வீட்டுக்கு அனுப்புவோம். திமுக மேலே அதிருப்திகள் இருந்தாலும் சில ஆளுங்கட்சி
திமுக கூட்டணியை விட்டு வராமல் நிறைய அப்படியே இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே அப்படியே இருக்கிறாங்க. இவர் மட்டும் திமுக வீழ்த்தணும், திமுக வீழ்த்துறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே கிடையாது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கார். சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறது எல்லா விஷயத்துலையும் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பணும், காங்கிரஸை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்காக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எதுக்காக காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பணும், நல்லா தானே ஆட்சி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியை வந்து கொண்டு வராங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியை கொண்டு வராங்க, இந்தியை கொண்டு வந்தால் தமிழ் மொழி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி திமுக வந்து காங்கிரஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை மக்கள் யோசித்தாங்க. சரியான விஷயந்தான். தமிழ் மொழியை அழிக்க பார்க்குறவங்கள நம்ம உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆட்சி செஞ்ச காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு திமுக கையில் வந்து மக்கள் வந்து ஆட்சியை கொடுத்தாங்க. இது வந்து சரியான ஒரு கணிப்பு தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது போர்பாஸ் ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல்னு சொல்லிட்டு நிறைய ஊழல்களை கொண்டு வந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவை வீழ்த்துறதுக்கு கலைஞர் எடுத்தது வளர்ப்பு மகன் சுதாகரனுடைய திருமணம். இந்த திருமணத்தை எடுக்கும்போது ஜெயலலிதாவுக்கு நிர்வாகம் தெரியல அப்படின்னு சொன்னார். உல்லாச வாழ்க்கை வாழ்கிறாங்க, மக்களோட பிரச்சனை எதை பற்றியுமே அவங்களுக்கு கவலையே கிடையாது, அவங்க ஊழல் நிறையா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அது மக்கள் மத்தியில் ரீச் ஆச்சு. என்ன தான் பெரிய ஆளுமையாக இருந்தாலும் அவங்க வந்து பயங்கரமாக இது பண்ணாங்க. ஜெயலலிதா வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே போல் திமுக வீழ்த்துறதுக்கு எம்ஜிஆர் நிறைய விஷயங்களை பண்ணார். ஒரு கலைஞரை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் வந்து அறிவியல் ரீதியாக ஊழல் பண்ணுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சார். அதே போல் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சாரா அப்படிங்கிற கொஸ்டினை தான் எல்லாருமே கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமியை திமுக வீழ்த்தணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் நீட் தேர்வை ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட நீட் தேர்வு ரத்து பண்ணுறதுக்கான ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல. இப்போ நீட் தேர்வை ரத்து பண்ணாங்களா? வருஷம் நீட் தேர்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீட் தேர்வை ரத்து பண்ணால் இவங்களால முடியாது. அப்போ இவங்க சொன்ன வாக்குறுதியை இவங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு, என்னென்ன நிறைவேற்றினார்? நீட் தேர்வுங்கிறது மாணவ மாணவிகள் சொல்கிறது, அவங்க ஏற்றுக்கிறாங்க. நீட் தேர்வை நாங்கள் எழுத தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எதிர்ப்பு அரசியல் கட்சிகள் செஞ்ச இந்த வேலைகள்னால தான் எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. இப்போ போக போக அந்த எதிர்ப்பும் குறைஞ்சி நீட் தேர்வோடு அவங்க பரீட்சை எழுத தயாராகிட்டாங்க. அப்போ ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் சுலபமாக வந்து அவர்களுடைய எம்பிபிஎஸ் கனவு பலிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க நீட் தேர்வை பற்றி அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணவே இல்லை. இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் மாணவர்கள் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நீட் தேர்வை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னது திமுக செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். ஆனால் நீட் தேர்வை திமுக ஒழிக்கலைன்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் மத்திய அரசு தான், பாஜக அரசு தான். அதோட கூட்டணி தான் எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? நீட் தேர்வை வந்து மத்திய அரசிட்ட சொல்லி நீட் தேர்வு வந்து தமிழ்நாட்டிலேருந்து விலக்கு அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு விலக்க கொடுத்துட்டு அவர் வந்து நான் தான் நீட் தேர்வை தமிழகத்துலேருந்து விலக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு மக்கள் மத்தியில் வந்து சொல்லக்கூடிய தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தால் அதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அவரால் செய்ய முடியாது, மத்திய அரசும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகனால் ஏன் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை எடப்பாடி பழனிசாமி ரைஸ் பண்ணவே கூடாது. அவர் பாட்டுக்கு அமைதியாக அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். திமுக வந்து இப்போ எல்லா ஆளும் தரப்புமே சரி, யார் ஆட்சியில் உட்காந்தாலும் சரி அப்படியே க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அங்கங்கே குறைபாடுகள் இருக்கும், அதிகமான ஊழல் இருக்கும், அதிகமான சட்டம் ஒழுங்குக்கு இதாக தான் இருக்கும், அதிருப்தி. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆட்சிகள்லாம் அமையாது. ஆனால் இருக்கிற ஆட்சிகளில் சிறப்பாக நடக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாளைக்கு முதலமைச்சர் கூட முதலமைச்சராக இவர் விஜய் வந்தார்னா கூட அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் உடனே நேராகிடுமா, சரியாயிடுமா அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதனால பார்த்திங்கன்னா கொள்கை ரீதியாகவும் சரி திமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இன்னும் வாங்கன்னு கூட்டணியோட கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இங்கே கொள்கையும் இல்லை, கோட்பாடும் கிடையாது. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நியாயமான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு இல்லை. பகையாளின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு. உள்ளே இருந்த பங்காளிகளை ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க கூட கூட்டணி வைக்கிற எடப்பாடி பழனிசாமி தயங்குறாரு. தொண்டர்கள் விரும்புகிறது அதுதான், இறங்கி வேலை பார்க்க நினைக்கிறதும் அதுதான். ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தான் வந்து கட்சியை வந்து வழிநடத்த முடியும். கட்சி வந்து இனிமே வந்து
ஒரு பெரிய லெவலுக்கு போய் உட்காரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் நெருக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் 9 மாதம் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யார் கூட்டணிக்குள்ளே வரப்போகிறா, இந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாமே வந்து இவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இவங்க எடப்பாடி பழனிசாமி இது எதுக்குமே ஒத்துக்காமல் அவர் வந்து நான் 2026 முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, ஆகுவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எந்த விஷயமும் செய்யாமல் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்காமல் அதிமுக பூத் கமிட்டியை சரியாக செயல்படுத்த விடாமல் வச்சுக்கிட்டு எந்த விஷயமும் பண்ணாமல் பாஜகவோட கூட்டணி மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகும் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் உங்கள் மனசில் என்ன ஒரு காரணத்தை உருவாக்குதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.